கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தர் நம்மிடம் காத்திருக்க சொல்கிறார். அவருக்கு நாம் காத்திருக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நமக்கு திடமனதை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் விரும்பும் காரியம் உடனே நடந்தால் அது ஒன்றும் பெரிதாக நமக்கு இருக்காது. காத்திருந்து கிடைக்கும்போது தான் அது விலையேற பெற்றதாய் மாறும். காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருக்குதல் இருதயத்தை சோர்வடைய செய்யும். ஆனால் கர்த்தர் அதில் நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். காத்திருக்கிற காலம் ஒரு வனாந்திரத்தை போன்றது. அதில் பல பாடுகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள், துன்பம் என பலவிதமான சோதனைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் அந்த காலத்தில் நம்மோடு இருந்து நம்மை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை குழந்தைக்காக அநேக வருடங்களாய் காத்திருப்பவராய் இருக்கலாம். வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா என ஏங்கி தவிப்பவராய் இருக்கலாம். எப்படிப்பட்ட காத்திருப்பாக இருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆபிரகாம் காத்திருந்தார். அவர் உடன்படிக்கையை சுதந்திரித்தார். யோபு காத்திருந்தார், இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். யோசேப்பு காத்திருந்தார், அதிகாரியாய் மாறினார். கர்த்தர் உங்களையும் காத்திருக்க செய்கிறார். அவர் அதை செய்வார் என நம்பி அவரிடம் இப்போது நாம் கேட்போமாம். அன்பின் பிதாவே, அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த தேவையோடு கர்த்தாவை காத்திருக்கிறார்களோ கர்த்தர் நீர் அதை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். குழந்தைக்காய் ஏங்குகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நீர் அற்புதத்தை வைக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அப்போ உம்முடைய கிருபை பிள்ளைகள் மேல் அதிகமாய் ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அப்பா நீர் இறங்குங்க. பாண்டவர் வியாதியிலிருந்து என்று விடுதலை கிடைக்குமோ என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவர், அப்பா காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமே. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரை விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே, அப்பாண்டவரே, அப்படியாய் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கர்த்தர் நேர் காரியங்களை அப்பாண்டவரே நேர்த்தியாய் செய்யுங்கப்பா. இந்த காத்திருக்கிற காலம் கர்த்தாவை எந்த விதத்திலும் சோர்வுகளை சந்தித்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.